என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மானிட பிறவியா மதுரையில் பிறந்து எம்பெருமான் ஈஸ்வரனையே பூலோகத்துக்கு வர வச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட மதுரை மீனாட்சி அம்மனோட வரலாற்றையும், மீனாட்சி அம்மன் எப்படி பிறந்தாங்க, எதனால சிவபெருமான திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, எப்படி அவங்க திருமணம் நடந்துச்சுன்னு மதுரையை ஆட்சி செய்யும் மீனாட்சி அம்மனோட முழு வரலாற்று கதையும் இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற மேலும் பல தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பூலோகம் மாதிரியே கந்தர்வர்களுக்கான கந்தர்வ லோகத்துல விஸ்வாவசுங்கிறவருக்கு சிவபெருமானோட அருளால ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வித்யாவதினு பேர் வச்சு ரொம்ப பாசமா வளர்த்து வந்திருக்காரு. வித்யாவதி சின்ன வயசுல இருந்தே பார்வதி மேல அதிக பக்தியோட இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு பூலோகத்துல இருக்க புண்ணிய ஸ்தலத்தில் அருளும் அம்பிகையை தரிசிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு அவளோட விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. கடம்பவனம்னு அழைக்கப்பட்ட மதுரையில் அம்பிகையா இருக்க ஷியாமலைய வழிபட சொல்லியிருக்காரு வித்யாவதியோட தந்தை. அம்மனை தரிசிக்க வித்யாவதி கடம்பவனத்துக்கு வந்திருக்காங்க. ஷியாமலா தேவி சன்னதி முன்னாடி நின்னு மனமுருக வழிபட்டிருக்காங்க. அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனதால அங்கேயே தங்கி சேவை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ பார்வதி தேவியே 3 வயசு சிறுமியா காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு தரேன்னு சொல்லியிருக்காங்க. 3 வயது குழந்தை வடிவில் அம்மனை பார்த்த வித்யாவதி, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க மேல பக்தியா இருக்கணும், குழந்தையா காட்சி கொடுத்த நீங்களே எனக்கு மகளா பிறக்கணும்ங்கிற பாக்கியத்தை மட்டும் கொடுங்க அம்மான்னு கேட்டிருக்காங்க. உன்னோட விருப்பம் அடுத்த ஜென்மத்துல நிறைவேறும்னு பார்வதி தேவி வித்யாவதிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அடுத்த பிறவியில் சூரிய வம்சத்தில் வந்த சூரசேன மன்னரோட மகளா காஞ்சனை மாலையா வித்யாவதி பிறந்திருக்காங்க. அம்மனோட பக்தியா இருந்த அவங்கள மதுரையை ஆண்ட மலையத்வஜ பாண்டியன் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப காலமா குழந்தை பேரே இல்லாம இருந்திருக்கு. காஞ்சன மாலைக்கு முற்பிறவியில பார்வதி தேவி கொடுத்த வரம் ஞாபகம் வந்து ஷியாமலை அம்மன் கிட்ட போய் குழந்தை வரம் கொடுக்கும்படி வேண்டியிருக்காங்க. மலையத்வஜ பாண்டிய மன்னனும் காஞ்சன மாலையும் குழந்தை பாக்கியத்துக்காக பார்வதியையும் சிவபெருமானையும் வேண்டி புத்திர பேருக்காக புத்திர கமேஷ்டி யாகமும் நடத்தியிருக்காங்க. மனமிறங்கிய பார்வதி தேவி அவங்களே 3 வயது பெண் குழந்தையாக நெருப்பில் இருந்து வந்து காஞ்சன மாலையோட மடியில விழுந்திருக்காங்க. குழந்தைய பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச அரசனும் அரசியும் அந்த குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருக்கத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போறாங்க. அப்போ வானத்துல ஒரு அசரீரி தோன்றிருக்கு. இந்த பெண் குழந்தைய நீங்க ஆண் குழந்தை போல வளர்த்து வரணும், பட்டத்து ராணியா முடி சூடுங்க, மனப்பருவம் வந்தோன்ன அந்த பெண்ணோட 3வது மார்பகம் தன்னால மறைஞ்சிடும்னு சொல்லிருக்கு. மலையத்வஜ பாண்டியனும் காஞ்சன மாலையும் அந்த பெண் குழந்தைய ரொம்ப பாசமா வளர்த்து வராங்க. மீனாட்சின்னு பெயர் சூட்டி ஆணுக்கு நிகரா அனைத்து வகை போர்க்கலைகளையும் ஆயக்கலைகள் 64 கற்றுக் கொடுத்து மதுரையோட அரசியா மங்கையர்க்கரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகமும் நடத்துறாங்க. மீன் போன்ற கண்களை கொண்டு ஆட்சி புரிஞ்சதால மீனாட்சிங்கிற பேரோட மதுரையை ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க. 3 மார்பகங்களோட பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும் போது ஒரு மார்பகம் மறையுதோ அவங்களையே திருமணம் செஞ்சுக்கட்டும்னு மலையத்வஜ பாண்டியனும் சொல்லியிருக்காரு. பட்டாபிஷேகம் முடிஞ்ச பிறகு மதுரையிலேந்து பெரும் படையோட கிளம்பி பூமியில உள்ள எல்லா மன்னர்களையும் வெற்றி கொள்றாங்க மீனாட்சி அம்மன். எவ்வளவு நாட்டை வெற்றி அடைஞ்சும் தன்னோட வெற்றி ஆசை குறையாத காரணத்தினால அந்த கைலாயத்தையே தன்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல கைலாயத்தை நோக்கி புறப்படுறாங்க. அஷ்டதிக் பாலகர்களையும் வென்று இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய 8 திசை அதிபர்களையும் வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவனோட காவலரான நந்தியையும் வெற்றி கொண்டு கைலாயத்தை அடைஞ்சிருக்காங்க மீனாட்சி தேவி. சிவபெருமான பாக்குறதுக்காக போகும்போது சிவபெருமான் மீனாட்சியோட கண்களை நேருக்கு நேரா பாக்குறாரு. அந்த தருணத்திலேயே சொக்கி விடுறாரு. இதனாலதான் சிவபெருமானுக்கு சொக்கநாதர்ங்கிற பெயர் வந்திருக்கு. கைலாயத்தை கைப்பற்றணுங்கிற ஆசையோட சிவபெருமான் முன்னாடி நின்ன மீனாட்சி தேவி சிவபெருமான பார்த்ததும் காதல் வலையில் விழுந்து வெக்கத்தோட தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. மீனாட்சிக்கு எம்பெருமான பார்த்த உடனேயே திருமண ஆசை வந்துடுது. அப்போ அவங்களோட 3வது மார்பகமும் மறைஞ்சிடுது. அப்போ சிவபெருமான் மீனாட்சி தேவி கிட்ட போய், அங்கையர் கண்ணியே, நீ என்றும் மதுரையம் பதியை விட்டு படையுடன் கிளம்பினாயோ அன்றே நானும் உன்னை பின்தொடர ஆரம்பித்து விட்டேன். இன்றுதான் உன்னை நேரில் காண்கிறேன். இனிமேல் நீயே என் துணைவி என்று கூற அன்னையின் முகம் வெக்கத்தால் சூரியன் போல சிவந்து காணப்பட்டுச்சான். கைலாயத்துல சிவபெருமான பார்த்ததும் மீனாட்சிக்கு அவரை திருமணம் செய்யணுங்கிற ஆசை வந்துடுச்சு. மீனாட்சியோட விருப்பத்தை நிறைவேற்ற ஈசனும் மீனாட்சி கிட்ட ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. வருகின்ற சோமவார தினத்தில் உன் கரத்தினை நான் பிடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சித்திரை சோமவார தினத்தன்று கைலாயத்துல இருந்து மதுரைக்கு வந்த சிவபெருமான் சவுந்தர பாண்டியனாக மதுரைக்கு வந்து மீனாட்சியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. தேவாதி தேவர்கள் முன்னிலையில் அழகர் சாட்சியோட நடந்த இந்த திருக்கல்யாண வைபவம் தான் ஆண்டுதோறும்
சித்திரை மாதம் மதுரையில கோலாகலமா மீனாட்சி திருக்கல்யாண வைபவமா இது நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. சிவபெருமான் மீனாட்சியோட திருக்கரங்களை பிடித்த சோமவார தினத்தன்று ஒவ்வொரு வருஷமும் திருக்கல்யாண வைபவமும் இன்னமும் நடைபெற்றுட்டு தான் இருக்கு. மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்துல கலந்துக்கிற பெண்கள் மஞ்சள் குங்குமம் நிலைக்கவும் தாலி பாக்கியம் பெறவும் சொக்கநாதர் மீனாட்சியை திருமணம் செய்யும் போது அந்த பெண்களும் புது தாலி கயிறு மாத்திப்பாங்களாம். இதனால மீனாட்சி அம்மன் பெண்களோட தெய்வமா கருதப்படுறாங்க. பெண்கள் தாங்க நினைச்சத தைரியமா பேசவும் வீரத்தோடு வாழவும் மீனாட்சி அம்மனை வழிபட்டுட்டு வராங்க. பார்வதியோட அவதாரமா மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் மகளா பிறந்து கைலாயத்துக்கு போய் சொக்கநாதரையே பூலோகத்துக்கு வர வச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க மீனாட்சி அம்மன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மீனாட்சி அம்மனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு